விஜய் வந்து நேரடியாக களத்தில் இறங்க முடியல. ஏன்னா சாதாரணமாக அவர் வரும்போது மரத்துலேருந்து தாவி வேன்மேனில் குதிக்கிறாங்க. அதுக்கே ஒரு அச்சமுட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. தயவுசெய்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. எனக்கு இப்போ சிக்கலாக இருக்குது. எனக்கு இந்த ஒய்பிரிவு பாதுகாப்புலாம் இருக்குது. அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி அவர் வந்துட்டு பதறி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ இவர் இறங்கி எப்படி மக்களை சந்திக்க முடியும்? இல்லை, அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கிறத பார்க்குறீங்க? ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான அந்த பாடி லாங்குவேஜ் விஜய்ட்டு இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் ஒரு முழுமையான அரசியல்வாதி நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு மத்திய அரசு சர்க்கார் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு குமாஸ்தா மாதிரி தான் அவர் இருப்பார். ஆனால் அவர் வந்து 2 தடவை வந்துட்டு 3 தடவை வந்துட்டு டெல்லியில் அவங்களாம் ஆட்சி இறந்துருக்காங்க. இன்னொரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ உருவ தோற்றத்துக்கு ஒரு விஷயமே கிடையாது. லாலு சார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உயரம் குறைவான ஒரு மனிதராக தான் இருப்பார். ஆனால் அவர் இப்போ ரயில்வே துறையில் செய்த சாதனைகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட் எடுத்து பாடமாக படிச்சுட்டு இருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவே வந்துட்டு உயரத்தில் குறைவானவர் தான். ஆனால் தமிழ்நாட்டை தன் தோளில் தூக்கி உலகம் முழுக்க காமிச்சார். ஸோ உருவத்தோற்றம் அவருடைய உடல் மொழிகள்ன்றது ஒரு எல்லை வரைக்கும் தான் பயன்படும் தவிர, நீங்கள் சிந்தனையாக எப்படி சிந்திக்கிறீங்க, அதை எப்படி செயல் வடிவம் கொடுக்குறீங்க, அதுக்காக எவ்வளோ உழைக்கிறீங்க, எவ்வளோ பொறுமையோடு இருக்கிறீங்க, தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் எவ்வளோ முயற்சிக்கிறீங்க, இந்த கூறுகள் தான் ஒரு அரசியல்வாதிக்கு தேவையான அடிப்படை.